மந்திரி மதுரபுத்து சூத்துல குத்து. என்ன சமாதானம்? அது கொஞ்சம் பெருசாகி போச்சு. ஏமா இத்தனை பேர் வந்தாங்க, இந்த புனிதி கிளம்பலையா? ஆமா ராஜா வந்தோடனே எங்க உத்தர நீ அடிச்சு கொள்ள அக்காலிய இன்று ஏன் எதற்காக அரங்கேற்றம்? அதாவது என்னாவது எதுக்காக இன்னைக்கு ஆட்டம் வச்சிருக்காங்கன்னா அதுதான் எனக்கு தெரியல. அது தெரியாம இவ்வளவு நேரம் என்ன பண்ண? இது ரேவதி அக்காவை கேட்டுட்டு கேட்டு வா. எதுக்கு கூத்துட்டு இருக்கிறாங்க? எனக்கு லோன் கட்டுறதுக்கு காசு ஆயா, நீ நல்லாராயா நல்லாரு. அதாவது மகாராஜா இந்த ரகசியம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லு, எதுக்கு கூத்து? இன்னைக்கு எது கூத்துட்டு இருக்காங்கன்னா நமக்கெல்லாம் லோன் கட்டுறதுக்கு காசு இல்லைங்க. நான் ஒண்ணு வாங்க வேண்டியதா இருக்குது மாரியம்மனுக்காக. அன்னையாய் விளங்கக்கூடிய திருவாண்டிப்பட்டியிலே எழுந்தருள் இருக்கும் மாரியம்மன் பண்டிகை திருவிழாவை முன்னிட்டு பண்டிகை திருவிழா முடிந்தாலும் மாரியம்மனுக்காக வேண்டி ஊர் பொதுமக்கள் யாவற்ற பேரும் ஒன்று சேர்ந்து நாடகத்தை அரங்கேற்று செய்து கொடுத்திருக்கார். அதாவது தூண்டாம் அணிவிளக்கு இருந்தாலும் அதற்கு ஒரு தூண்டுகோல் வேண்டும். ஆமா, தூண்டுகோல் அறிந்தவர் யாருக்கு? அவர் பேர் என்னங்க? சதாசிவம் ஐயா அவர்கள் இந்த நாடகத்துக்கு எப்படியாவது நாடகம் நடத்தணும் அப்படின்னு நம்ம ரேவதி அம்மா கையில கொடுத்து நீங்க கூத்தாடிகளை உசுரோட புடிச்சிட்டு வா, ஊர்ல இருந்து கூப்பிட்டு வந்து நல்லபடியா ஆடணும் அப்படின்ட்டு சதாசிவம் அவர்களுடைய தலைமையிலே இன்னைக்கு இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. ஆமா, அனைத்து பொதுமக்களும் ஒன்று சேர்த்து அவருடைய தலைமையில் இந்த நாடகத்தை அரங்கேற்று செய்து கொடுத்திருக்கார். மாரியம்மனுக்காக வேண்டி நாடகத்தை அரங்கேற்று செய்து கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களும் இரவு நேர வேளையிலே நாடகத்தை பார்க்க வேண்டி அமர்ந்திருக்கும் 4 பேத்துக்கும் தூங்குற 10 பேத்துக்கும். ஆனா நானும் எத்தனையோ ஊர்ல பார்த்து இப்படி தூங்குற ஊரு நம்ம ஊரு தான். எல்லாம் முடிச்சுட்டு தாங்கிறாங்க. ஏன் இப்படி தூங்குறாங்கன்னா வீட்டுல தூங்குனா பயமா இருக்கும் போல இல்ல. நாம இங்க என்ன சொல்லிட்டு இருக்கிறா? கொசுக்கடி அதிகமா இருக்குன்னு இங்க வந்து காத்தோட்டமா இவ்வளவு காத்தோட்டமா ஊர்ல இருக்க முடியுமா? அது மட்டும் இல்ல, அவங்க தூங்குறதுக்கு நம்ம பாடுற ஒரு தாளாட்டு மாதிரி இருக்கும். அப்படியா? உன்னுடைய குரல கேட்டாவே கூத்து பார்த்து விடிஞ்சு போக கூட என்ன கூத்தாண்டாங்களா போட மூடிட்டு அப்படிம்பாங்க. அப்பேற்பட்ட இருந்தாலும் எங்களிடம் அமர்ந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நம் நாடக கலைக்குழுவின் சார்பாக அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம். நண்பா, இருந்தாலும் இன்று நடத்தக்கூடிய நாடகம் என்ன? கற்கன பவளக்கொடி காலையில புழுத என்ன? அதுவும் பவளக்கொடி நாடகம் வைக்கலாம். சொல்லுங்க அக்காலிய. இல்லைங்க, நீங்க நாடகம் என்னதானா? என்ன நாடகம்? இது உங்களுக்கு அதுதான் சந்தேகம். மச்சான் யோசனை பண்ணி சொல்லு மச்சான். இது கேட்டு வரேன். அங்க போற இன்னைக்கு என்ன நாடகம்? இது கேட்டு வரேன். அக்கா முடிச்சிட்டு இருக்கிறீங்களா? காக்கா தூங்கிட்டு இருக்கிறாங்க. உங்களை கேட்டா உங்களுக்கு தெரிஞ்ச நாடகம் வாங்க. அத்பாஜி அந்த ஆய முடிச்சிட்டு கரெக்டா சொல்லுது. என்ன சும்மா தான் இருக்கிறேன். இந்த பொட்டக்கார நாடகம் கந்தர்வ பர்வதமா? மகாபாரத கதையில் ஆரண்ய காண்டத்தில் ஒரு பாகம் கந்தர்வ பர்வதம் என்னும் அர்ஜுனன் கிருஷ்ணன் சண்டை என்னும் நாடகத்தை அரங்கேற்று செய்திருக்கிறார். நாடகத்திலே சபை தர்பாராக நான் வந்திருக்க